வணக்கம். தமிழ் டெக் வழிமொழி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ரீத்தி டயல் இண்டக்ஷன் குக்டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணால் நம்மளுக்கு மறுபடியும் டிஸ்பிளே ஆஃப் ஆகிடணும். ஆனால் இதில் ஆஃப் ஆக மாட்டேங்குது. மேனுவலாக ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆக மாட்டேங்குது. இதுதான் இதில் ப்ராப்ளம். இது எப்படி ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூலாம் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணியாச்சு. பொறுமையாக இந்த டாப் கவர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஆஃப் கண்ட்ரோல் சுவிட்ச் தான். அதனால் இந்த டிஸ்பிளேவோட ஃப்ரண்ட் பேனல் கனெக்டர் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த சுவிட்சஸ் செக் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஓகே, இப்போ மல்டிமீட்டர் கன்னிட்டி மோடில் செட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பஸர் அடிக்குது. இப்போ சுவிட்சஸ் செக் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த சுவிட்ச் ஒர்க் ஆகலை. அதுவே இந்த ஆங்கிள் வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு பஸர் அடிக்குது. இதுக்கும் வச்சுட்டு கன்னிட்டி வச்சு ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு பஸர் அடிக்கணும். வேல்யூ தான் வருது. அதே மாதிரி எல்லா சுவிட்சஸுமே செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு வேல்யூ கரெக்டாக வரல. இப்போ இந்த சுவிட்சஸ் எல்லாமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா சுவிட்சஸுமே டீசால்டிங் பண்ணி வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த மேனுவல் கண்ட்ரோல் சுவிட்ச் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நாப் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே ஒரு நட் இருக்கும். இந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு சுவிட்ச் மாற்றத்துக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதிலே போட்டுக்கலாம், மிஸ் ஆகாமல். இந்த போல் நட்டு இந்த நாபியும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சுவிட்சஸ்லாம் டீசால்டிங் பண்ணி வெளியே எடுத்துடலாம். எடுத்தாச்சு. வெளியே எடுத்து வச்சு செக் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வேல்யூ அந்தளவுக்கு பஸர் வரணும், கன்னிட்டி மோட் வரணும் 00. ஆனால் இந்த சுவிட்சஸ்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுதான் இந்த சுவிட்சில் ப்ராப்ளமு. அதனால தான் எல்லா சுவிட்சுமே ரீப்ளேஸ் பண்ணுறோம். எல்லா சுவிட்சும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ புது சுவிட்சஸ் இதில் சால்விங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நியூ சுவிட்சஸ் வச்சு சால்விங் பண்ணி இப்போ இதில் நியூ சுவிட்சஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் டைரெக்ஷன் மாற்றி போட முடியாது. கரெக்டான டைரெக்ஷன் போட்டால் தான் நம்மளுக்கு செட் ஆகும். அதனால பிரச்சனை கிடையாது. கரெக்டாக வச்சு எல்லா சுவிட்சஸுமே சால்விங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லா சுவிட்சும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே அந்த டெர்மினலில் லெட் வச்சு சால்விங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் மாதிரியே எல்லா சுவிட்சையும் லெட் அப்ளை பண்ணி சால்விங் பண்ணிக்கலாம். சால்விங்லாம் பண்ணியாச்சு. எல்லா சுவிட்சஸும் ஐபி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ பார்த்தோன்னா இந்த சுவிச்சஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இங்கே வந்து சால்டரிங் பண்ணி ஐபி போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ட்ராக் எதுவும் ஷார்ட் இல்லை. ஒரு வாட்டி வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம சால்டரிங் பண்ணும்போது இங்கே ஐசி மேலே ஏதாவது 2 லீடுக்கும் வந்து டச் ஆச்சுன்னா வந்து நம்மளுக்கு இந்த ஐசியும் ஃபால்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு டைம் வந்து பக்காவாக செக் பண்ணிடணும். நம்ம சால்டரிங் பண்ணிட்ட பிறகு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அசம்பிள் பண்ணி இந்த மேனுவல் கண்ட்ரோல் நாபை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வச்சு இந்த போல் நட் வச்சு டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நாபையும் வந்து மேனுவல் கண்ட்ரோல் நாபையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் எல்லா ஸ்க்ரூவும். நெக்ஸ்ட் இந்த கீபோர்ட் கனெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த தெர்மல் சென்சாரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இந்த காயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹீட் சென்சார் மேலே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாப் கவர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஆகிட்டு டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆயிடுச்சு. இப்போ மோடு எல்லாமே வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. பட்டன்ஸ்லாம் கீஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாத்திரமும் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு. பீப் சவுண்ட் எதுவும் வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இண்டக்ஷன் குக்டாப் வந்து நல்லாவே வந்து ஒர்க் பண்ணுது. மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வலிமலை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.